ரொம்ப சேல்ஸியா இருக்கணும், இதெல்லாம் வந்து இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க யூஸ்வலாவே நீங்க ஒரு சில இது பாத்தீங்கன்னா ரொம்ப சேல்ஸியா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது. கரெக்டா? அந்த ப்ராடக்ட் எவ்வளவு நல்லா இருந்தாலும் சரி, அந்த சர்வீஸ் எவ்வளவு நல்லா இருந்தாலும் சரி, அது ரொம்ப சேல்ஸியா இருக்கு, வாங்குங்க வாங்குங்கன்னு சொன்னா எவனுமே வாங்க மாட்டான். கரெக்டா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ தட்ஸ் அ வெரி காமன் மித் அபவுட் காப்பி ரைட்டிங். அப்புறம் வந்து இன்னொரு காமன் மித் அபவுட் காப்பி ரைட்டிங் என்னன்னா, காப்பி ரைட்டிங் ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் நான் வந்து காப்பி ரைட்டிங் பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைச்சிருக்கலாம். இல்ல, அப்படிலாம் இல்ல. காப்பி ரைட்டிங் ஃபார்முலாஸ் வந்து ஃபார்முலாஸ் எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ப்ராசஸை வந்து ஈஸி பண்றதுக்காக தான் அந்த ஃபார்முலாஸ்ங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வச்சு மட்டும்தான் வந்து காப்பி எழுத முடியுமா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இட் டிபெண்ட்ஸ். நீங்க காப்பி ரைட்டிங் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியும் காப்பி எழுதலாம், இல்ல எதுவுமே யூஸ் பண்ணாம எழுதணும்னாலும் எழுதிக்கலாம். இப்ப நான்லாம் நிறைய என்னோட காப்பீஸ் வந்து எந்த ஃபார்முலாஸும் இல்லாம தான் எழுதியிருக்கேன். அந்த அளவு ப்ரொஃபிஷியன்சி எப்போ வரும் அப்படின்னா, நீங்க சர்வ் பண்ற கிளையண்டோட ஆடியன்ஸ் என்ன, அவங்களோட பிரச்சனைகள் என்ன, அந்த அந்த கிளையண்டோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து என்ன சொல்யூஷன் வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு கொடுக்குது, இதோட கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும், நீங்க வந்து ஒரு நல்ல காப்பி எழுதிடலாம். ஸோ காப்பி ரைட்டிங் ஃபார்முலாஸ் இருந்துதான் நீங்க வந்து காப்பி ரைட்டிங் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க அது இருந்தும் பண்ணலாம், இல்லாமலும் பண்ணலாம். அது ஒரு கைடு மாதிரி வச்சுக்கலாம் அந்த காப்பி ரைட்டிங் ஃபார்முலாஸ். ஸோ இதெல்லாம் தான் காமன் மித்ஸ் அபவுட் காப்பி ரைட்டிங். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இது கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். And I'm so glad in the session வந்து it has come to an end. Thank you so much. First of all, thanks to every one of you. நீங்க இவ்வளோ நேரம் நான் சொல்றத பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலா. அண்ட் நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இப்போ. I'll answer all your questions right now. அண்ட் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டின். ஸோ இஃப் யூ வாண்ட் டு செக் அவுட், நீங்க செக் அவுட் பண்ணுங்க. ஸோ யூ கேன் ட்ராப் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ் நவ். அண்ட் நான் வந்து என்னோட ஃப்ரீபி வந்து நெக்ஸ்ட் வீக் most probably என்னோட free week is coming up, and in case you are interested to see my freebie, you can check out my socials. நான் அங்க தான் அதெல்லாம் அப்டேட் பண்ணுவேன் யூசுவலாவே. So yeah, thank you. The session is over. You can ask your questions now. நீங்க என்ன கேள்வி, உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ you can ask me. I am free to answer all your questions. It was not. Thank you Priyanka, thank you. உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைச்சா எனக்கு ஹாப்பியா இருக்கு. தென்னரசு அண்ணாமலை, இன்ஸ்டாகிராம் கேப்ஷன்ஸ் ஆர் கான்டென்ட் ஆர் காப்பி? இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து கான்டென்ட்ல வந்து கால் டு ஆக்ஷன்ஸ் கொடுக்கறது இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து கால் டு ஆக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. எப்பெல்லாம் கால் டு ஆக்ஷன்ஸ் இருக்கோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து அந்த கான்டென்ட் எழுதியிருக்கு, பர்சுவேசிவா இருக்கு, ஒரு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், ஐ மீன் அட்டென்ஷன் கிராபிங்கா இருக்கிற ஒரு ஹெட்லைன் இருக்கு, ரொம்ப வெல் ரிட்டன் ஒரு பாடி கான்டென்ட் எழுதியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு சீட்டை வச்சிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் காப்பி. ஸோ இப்போ வந்து அது வந்து நிறைய பிஸ்னஸோட டைப், ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. சில பிஸ்னஸ் வந்து கேப்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. சில பேர் அதில் செல் பண்ணணும், அது வந்து அது மூலயமா ஒரு ROI கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒரு கால் டு ஆக்ஷன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து இட் பிகம்ஸ் அ காப்பி. Nitya's, hi Riya, how confident can we be with copy and content with invention of AI tools? Some people have started relying on these tools for cost cutting. How can we beat the system? ஸோ நித்யா, நீங்க பயமே பட வேண்டாம். ஆக்சுவலா ஏஐ கான்ட் ரீப்ளேஸ் ரைட்டர்ஸ். ஆக்சுவலா வந்து ஏஐ வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இட்ஸ் நாட் கோயிங் டு ரீப்ளேஸ் அஸ் அன்டில் நம்ம வந்து நம்மளே வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கிற வரைக்கும். கரெக்டா? நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா,
இப்போ வந்து ஏஐ வந்து நீ வந்து ஃபீட் பண்ற கீவேர்ட்ஸ் ஒரு டைட்டில்ஸ்க்கு வந்து ஏத்த மாதிரி தான் கான்டென்ட் இட் இஸ் கோயிங் டு கிவ் ஒரு காப்பி வந்து அது கொடுக்கும். ஸோ அதுவே வந்து இன்னும் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ ஏஐ வந்து இன்னும் அது வந்து லேர்னிங் ஃபேஸ்ல தான் இருக்கு. ஏஐ நிறைய பெஸ்ட் ஏஐ டூல்ஸ் நீங்க பாக்குறது நிறையவே வந்து இன்னும் அந்த ஏஐஸே வந்து டெவலப் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க உங்களோட பிரெயினை யாருனாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, கரெக்டா? ஸோ அந்த இதை வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. அப்படி இருந்தா ஏஐ வந்து உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்புறம் ஏஐக்கு அகேன்ஸ்டா வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, நிறைய காப்பி ரைட்டர்ஸ். ஏன்னா ஏஐ வந்து சில டைம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏஐ வந்து உங்களோட ஃப்ரெண்டா ஆக்கிக்கிட்டீங்க, இல்ல உங்களுக்கு வந்து ஒரு ரைட்டர்ஸ் பிளாக் இருக்கு, இல்ல எனக்கு ஏதோ ஐடியாஸே இந்த டைம்ல தோணல அப்படின்னா ஏஐ வச்சு யூ கேன் ஜெனரேட் லாட் ஆஃப் ஐடியாஸ். ஸோ அதை வச்சு கூட யூ கேன் டூ அ குட் ஜாப். நீங்க வந்து ஸ்மார்ட்டா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஐ வில் நாட் ரீப்ளேஸ் ஹியூமன் மைண்ட்ஸ், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அண்ட் நீங்க வந்து உங்களே ரீப்ளேஸ் பண்ணிக்க, ஐ மீன் உங்களே வந்து இர்ரீப்ளேசபிளா ஆக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீப் அப்ஸ்கில்லிங், கீப் லேர்னிங். உங்களோட நாலேஜ் அண்ட் அறிவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்ப வந்து உங்களை யாருமே வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. நாட் ஜஸ்ட் ஏஐ, ஹியூமன்ஸும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது உங்களை. என்ன ரசு? தேங்க்யூ. ஓகே. Bill Gates session. ஸோ ரிசோர்சஸ் வந்துட்டு என்னோட ஃப்ரீபி வருது, அது கண்டிப்பா பாருங்க. அது தவிர ஃப்ரீ ரிசோர்சஸ் கேட்டீங்க அப்படின்னா நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. நான் வேணா அது வந்து இதுல டைப் பண்றேன். பிளாக்ஸ்னா வந்து நீங்க காப்பி ஹேக்கர்ஸ் வந்து செக் அவுட் பண்ணலாம். அவங்களோட பிளாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் காப்பி ஹேக்கர்ஸ், இவங்களோட ரிசோர்சஸ்லாம் பாருங்க. அப்புறம் காப்பி ரைட்டிங் வந்து மார்க்கெட்டிங்கிற ஒரு பெரிய அம்ப்ரலா கீழே தான் வருது. ஸோ கான்டென்ட் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட்டோட ஆர்டிகல்ஸ்ல படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட நான் ஒவ்வொரு டைமும் அவங்களோட ஆர்டிகல்ஸ் வந்து படிக்கும்போது ஐ ஃபீல் லைக் அ டிஃப்ரெண்ட் பர்சன் ஆல் டுகெதர். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இந்த பிளாக்ஸ்லாம் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்புறம் யூடியூப் கேக்குறீங்க அப்படின்னா அலெக்ஸ் கேட்டனி, அப்புறம் சாரா டர்னர் ஏஜென்சின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, சாரா டர்னர். அவங்களோட வீடியோஸ்லாம் இட் வில் பி ரியலி வேல்யூபிள். அப்புறம் AWAI, இவங்களோட வீடியோஸும் நல்லா இருக்கும். அப்புறம் வாட் எல்ஸ், புக்ஸ் வந்து புக்ஸ் காப்பி ரைட்டிங் புக்ஸ் எல்லாம் வந்து பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா ரொம்ப காசு வந்து எங்கிட்ட இல்ல, நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்க வந்து ஹவு டு ரைட் பெட்டர் காப்பிங்கிற புக்கு வந்து செக் அவுட் பண்ணுங்க. இட் இஸ் வெரி அஃபோர்டபுள். சேல்லாம் பார்க்கும்போது 250 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காப்பி ரைட்டிங் புக்ஸ். ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து அடிக்கடி ரெஃபர் பண்ற ஒரு புக் அதுதான். ரொம்ப சின்ன சின்ன விஷயம், ஒரு ஹெட்லைன் எப்படி எழுதுறது, ஒரு பாடி கண்டென்ட் எப்படி எழுதுறது, ஒரு கால் டு ஆக்ஷன் எப்படி எழுதுறது, இது எல்லாமே ரொம்ப பேசிக்கா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அதுல வந்து ரொம்ப நீட்டா தெளிவா சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு புக் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, கேஷ்பர்டைசிங். அப்புறம் காப்பி ரைட்டிங் சீக்ரெட்ஸ்னு ஒரு புக் இருக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா, ஒவ்வொரு பேஜ்லயும் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸோ அதை செக் அவுட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் ரிசோர்சஸ். வேற ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு டிஎம் பண்ணலாம். அப்புறம் கார்த்திக் வந்து தேங்க்யூ கார்த்திக். How to find high paying copywriting clients and how to find high paying. ஸோ கார்த்திக் வந்து ஹை பேயிங் காப்பி ரைட்டிங் கிளைண்ட்ஸ் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா, ஐ மீன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எல்லா ஹை பேயிங்கோ இல்ல மீடியம் பேயிங் காப்பி ரைட்டிங் கிக்ஸோ எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டே விஷயம் தான் இருக்கு. ஒண்ணு இன்பவுண்டா உங்களுக்கு வந்து லீட்ஸ் வர வைக்கிறது, இல்ல அப்படின்னா அவுட் பவுண்ட் நீங்க அவுட் ரீச் பண்றது. நீங்க இன்னொருத்தரை போய் கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த கிக் தாங்க அப்படின்னு சொல்றது பேரு அவுட் ரீச். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான்.
இப்போ வந்து நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் பிராண்ட் இருக்குன்னா உங்களுக்கு நிறைய இன்பவுண்ட் லீட்ஸ் வரும். அதுலயே நீங்க வந்து எதெல்லாம் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு, எதெல்லாம் அதுல ஹை பேயிங்கா இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு யூ கேன் ஒர்க். பட் ஹை பேங்கிறது வந்து எடுத்த உடனே வராது. I mean, if it comes well and good, I'll be so happy for you. But நம்ம வந்து எடுத்த உடனே வந்து எனக்கு பிரியா வந்து இத்தனை earn பண்றாங்க, நானும் இவ்வளவு earn பண்ணணும், இல்ல வேற கோமல் வந்து இவ்வளவு earn பண்றாங்க, நானும் அவ்வளவு earn பண்ண போறேங்கிறது வந்து அவங்க 1 lakh earn பண்றாங்க, நானும் earn பண்ண போறேன் இது மூலியமா அப்படிங்கிறது வந்து ஒரே நைட்ல நடக்காது. இட்ஸ் அ ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஸ்கில்ஸ் நீங்க ஹோன் பண்ணி டிஃப்ரெண்ட் லீட் அக்விசிஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஹை பேயிங் கிளையன்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ நீங்க வந்து உங்களோட ரைட்டிங்கை வந்து அந்த அளவுக்கு லெட்ஸே இப்போ வந்து ஒரு 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 கிளையண்ட் வந்து உங்களுக்கு வந்து $1000 கொடுத்து ஒரு விஷயம் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் தான் எதிர்பார்ப்பாங்க. $1000 நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கு இது மூலியமா $1000 மேல இல்ல ஒரு $1200 ROI கிடைக்குமா அப்படிங்கறது தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. சோ உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி பீப்புள் வில் பி வில்லிங் டு இன்வெஸ்ட் இன் யூ. உங்களுக்கு நீங்க கேட்கிற சார்ஜை வந்து கொடுப்பாங்க. ஸோ யா, ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். உங்களோட போர்ட்ஃபோலியோவை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணுங்க. கிவ் இட் டு அட்லீஸ்ட் ஒரு 6 months to 1 year. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்க போர்ட்ஃபோலியோ வந்து நல்லா பில்ட் பண்ணுங்க. யூ வில் கெட் குட் ஹை பேயிங் copywriting gigs. Yeah. Thank you, Shobana. Thank you. I loved it. Thank you, Varsha. Thank you so much. இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு thank you, Varsha. So Shri Priya, I'm a fresher of this field. How to start this, ma'am? Any opportunities for Tamil and content copywriters? Okay. How to நீங்க வந்து உங்களுக்கு எது முடியுங்கிறத நீங்க பாருங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் ஜாப் போகணும், ஐ மீன் ஃபுல் டைம் காப்பி ரைட்டர் ஜாப் போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபுல் டைம் காப்பி ரைட்டர் ஜாப் போகலாம். நிறைய செஷன்ஸ் வந்து ஐ மீன் நிறைய ஜாப் போஸ்டிங்ஸ் வரும், அதுக்குள்ள அப்ளை பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க ஃப்ரீலான்சரா ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோனா ஒன்றும் இல்லை, நீங்க வந்து ஒரு சில சாம்பிள்ஸ் செய்யணும். லெட்ஸ் சே வந்துட்டு ஒரு வெப்சைட் காப்பி அதை வந்து எழுதி அதை வந்து ஒரு சாம்பிளா உங்களோட போர்ட்ஃபோலியோல அட்டாச் பண்ணுங்க. அப்புறம் ஒரு லேண்டிங் பேஜோட காப்பி சும்மா ஒரு சாம்பிள் எழுதுங்க, அதை உங்க போர்ட்ஃபோலியோல அட்டாச் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ ஸ்கிரிப்ட்ஸ் எழுத முடியும் அப்படின்னா அதில் சின்னதா எழுதி உங்க சாம்பிள்ல அட்டாச் பண்ணு, ஐ மீன் போர்ட்ஃபோலியோ அட்டாச் பண்ணுங்க சாம்பிளா. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம வந்து செய்ய முடியும். அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்க வந்து அவுட்ரீச் பண்ணலாம். போய் ஒரு சில பேர்கிட்ட நீங்க வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற பீப்புள் கூட வந்து அவுட்ரீச் பண்ணலாம். இல்லையா பர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்ணலாம். பட் பர்சனல் பிராண்ட்ல வந்துட்டு உடனே எல்லாம் வந்து உங்களுக்கு பயங்கர ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஒரு கன்சிஸ்டன்டா கண்டென்ட் போட்டு வேல்யூ ஆட் பண்ணா யூ வில் கெட் ஜெனரேட்டிங் இன்பவுண்ட் வந்து கிளையன்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ தமிழ் கான்டென்ட் அண்ட் காப்பிரைட்டர்ஸ், எஸ், there are a lot of opportunities. இங்கிலீஷ்ல தான் காப்பி ரைட்டிங் பண்ணுங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. தமிழ் காப்பி ரைட்டர்ஸ் இருக்காங்க, கன்னடா, மலையாளம் எல்லாத்துலயும் காப்பி ரைட்டிங் இருக்கு. கரெக்டா? இப்ப நான் வந்து இங்கிலீஷ் வச்சு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும்தான் ரீச் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நான் வந்து தமிழ் பீப்புள் ஒரு ரீஜனை வந்து டார்கெட் பண்ணணும், அவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த லாங்குவேஜ்ல தான் நான் எழுதுவேன். கரெக்டா? ஸோ எல்லா டைப் ஆஃப் ரைட்டர்ஸ்க்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கு. அண்ட் உங்களுக்கு தமிழ் நல்லா இருந்தா தமிழ் சாம்பிள்ஸ் எழுதி உங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்க. தேங்க்யூ புவனேஷ், தேங்க்யூ. ஹேமிலா, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஹேமிலா. ஐ மீன் ஐம் ஸோ கிளாட் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு.
Nitya, could you put your yeah, sure. நான் இந்த ரிசோர்ஸஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு குரூப்ல போடுறேன். நீங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க வந்து இதுல டைப் பண்ணுங்க. ஐ வில் ஆன்சர். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு. தேங்க்யூ தாரணி. ஐஷு தேங்க்யூ. FB group to land clients. நான் நிறைய FB clients, I mean FB groups யூஸ் பண்ணதில்ல. பட் there are some good groups. அது நான் வந்து நம்மளோட FOT-யோட சாட்ல வந்து நான் உங்களுக்கு போடுறேன். நீங்க அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ எனக்கு டக்குனு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. பட் தேர் ஆர் சம். பட் இன்னொரு விஷயம், மேக் ஷுர் தட் ரொம்ப லோ ப்ரைஸஸ்க்கு ஒர்க் பண்ணாதீங்க. ஸ்கேம்ஸ் நிறைய நடக்கும். அண்ட் எந்த ஒரு கிளைண்ட், இன்னொரு காமன் ஸ்கேம் என்னன்னா, எந்த ஒரு கிளைண்ட்டும் வந்து நீங்க வந்து அட்வான்ஸ் பே பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு டெபாசிட் பண்ணுங்க, பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்கேம்ஸ் தான். அதுல எல்லாம் வந்து தயவு செஞ்சு போய் விழுந்துடாதீங்க. தேங்க்யூ நிஷா. ஸோ தேங்க்யூ. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா சொல்லுங்க, ஐ வில் ஆன்சர். ஸோ கிளாட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. தேங்க்யூ. So any more questions, guys? Yeah. So நாங்க வந்து ஃப்ரீலான்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுங்கிற ஒரு கம்யூனிட்டி வந்து நானும் என்னோட கோஃபவுண்டர் சோபனாவும் சேர்ந்து வச்சிருக்கோம். நாங்க வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து வி ஹோஸ்ட் ஃப்ரீ வெபினார்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். ஃப்ரீலான்சிங்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ்ல வந்து நாங்க வந்து ஃப்ரீ வெபினார்ஸ் நடத்துவோம். அண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து எங்களோட கம்யூனிட்டியில வந்து ஜாயின் பண்ணலாம். நிறைய வேல்யூபிளான ரிசோர்சஸ் வந்து எல்லாருமே கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே எப்பவுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட், ஜாயின் ஆர் குரூப். எனி மோர் கொஸ்டின்ஸ் கைஸ்? எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிருச்சா? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா சொல்லுங்க. தேங்க்யூ நித்யா. யா, யூ வில் ரெக்கார்டிங் கண்டிப்பா பண்ணியிருக்கோம். நான் கண்டிப்பா கொடுக்குறேன். ஐ மீன் நாங்க சொல்றோம், அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வில் டெல் யூ. should we be more formal while writing copies? No. அப்படிலாம் இல்லை. காப்பி ரைட்டிங் வந்து ரொம்ப ஃபார்மலா எழுதணும்லாம் அவசியம் இல்லை. இட் டிபெண்ட்ஸ் உங்களோட ஆடியன்ஸ் யாருங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ வந்து நான் வந்து ஒரு B2B கிளையண்ட்டுக்கு எழுதுறேன், ஐ மீன் ஒரு B2B ஆடியன்ஸ்க்கு வந்து எழுதுறேன்னா கொஞ்சம் லைட்டா ஃபார்மலா இருக்கணும். பட் அதுவே வந்து ரொம்ப சீரியஸா இருந்தா யாருமே படிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு தின் பேலன்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி தான் அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ணணும். மிச்சப்படி B2C எல்லாம் வந்து நீங்க எவ்வளவு கிரியேட்டிவா இருக்க முடியுமோ, எவ்வளவு ஃபன், நாட் ரொம்ப ஃபன்னாவும் போயிடக்கூடாது, பட் ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ஸோ ரொம்ப ஃபார்மலா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நான் ஃபேஸ்புக்ல அவ்வளோ ஆக்டிவ் இல்லை. ஸோ காப்பி ரைட்டிங் ஜாப்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ்புக் மூலமா எனக்கு கிடைச்சதில்ல. பட் நான் வந்து லிங்க்டின்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கேன். ஸோ அங்கதான் எனக்கு நிறைய இன்பவுண்ட் லீட்ஸ், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட், நீங்க லிங்க்டின் வந்து ட்ரை பண்ணலாம். பட் வேல்யூ ஷேர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து பீப்புள் வில் ரீச் அவுட் டு யூ. ஸோ அதை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சிருங்க. வாட் இஸ் யுவர் ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் இன் காப்பி ரைட்டிங்? நான் வந்து இன்னும் நீஷ் டவுன் பண்ணல ஹேமிலா. பட் ஐ ஆம் குட் அட் ரைட்டிங் வெப்சைட் காப்பீஸ் அண்ட் சேல்ஸ் பேஜஸ். ஸோ இதுதான் என்னோட மோஸ்ட் ப்ரிஃபர்ட் மை ஸ்பெஷல்டிஸ். ஸோ வெப்சைட் காப்பீஸ் அண்ட் சேல்ஸ் பேஜ் இதுதான் வந்து
my specialties. And I'm also learning video scripting. So future la aduvum pannuven nenikiren. Any detailed tips to create copywriting samples akka? ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிளா ஒரு லாஜிக் சொல்றேன். அந்த மாதிரி இருந்தா போதும். ஒரு நல்ல ஹெட்லைன், நல்ல ஹெட்லைனா ரொம்ப ஃபேன்சிவா நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அப்படியெல்லாம் வேண்டாம். சிம்பிளா கிளியர் கட்டா நீங்க லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு நீங்க வந்து ஒரு காஸ்மெட்டிக் பிராண்டுக்கு வந்து எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஆடியன்ஸ் வந்து எதை வந்து கேட்டா அது கிளிக் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சின்னதா யோசிங்க. நான் வந்து இந்த ஹெட்லைன் போட்டா அந்த ஆடியன்ஸ் வந்து கிளிக் பண்ணுவாங்களா அப்படிங்கறத யோசிச்சு அந்த மாதிரி ஒரு நல்ல ஹெட்லைன் எழுதுங்க. அப்புறம் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி வியூ பண்ணுங்க குட்டியா. அதுல பெனிஃபிட்ஸ் தான் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணும். காப்பி ரைட்டிங்ல வந்து எப்பவுமே பெனிஃபிட்ஸ் தான் வந்து சொல்லணும், புஷ் பண்ணணும். ஃபீச்சர்ஸை வந்து புஷ் பண்ணவே கூடாது. இது வந்து இவ்வளோ இன்ச் ஸ்கிரீனு, இல்ல அது வந்து இவ்வளோ ஃபிளாட்டா இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அதனால என்ன பெனிஃபிட் இருக்கோ அதை வந்து நல்லா போர்ட்ரே பண்ணணும். அப்புறம் இதை இந்த டீலை லூஸ் பண்ணா இந்த ப்ராடக்ட் வந்து என்னெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கும், அவங்க லைஃப் எப்படியெல்லாம் மாத்தும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நல்லா எழுதுனீங்கன்னா அதுவே போதும். அப்புறம் கால் டு ஆக்ஷன் வந்து ஒரு ரொம்ப பர்சுவேசிவான ஒரு ஆக்ஷன் வேர்ப் வந்து இன்க்ளூட் பண்ணுங்க உங்களோட கால் டு ஆக்ஷன்ல. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு கண்டிப்பா ஒரு ஃபேபுலஸான ஒரு சாம்பிள் எழுதலாம். ஸோ இதெல்லாம் தான் என்னோட குட்டி டிப்ஸ் ஃபார் கிரியேட்டிங் காப்பி ரைட்டிங் சாம்பிள்ஸ். Any more questions? So யாருக்காவது ஏதாவது questions இருந்தா tell me. Last so if you have any questions, tell me guys. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த செஷன் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி மோர் கொஸ்டின்ஸ் நீங்க வந்து என்ன ரீச் அவுட் பண்ணலாம். என்னோட லிங்க்டின் ஆர் என்னோட டிஎம் ஐ மீன் இன்ஸ்டாகிராம் ரீச் அவுட் பண்ணலாம். நான் அங்கே வந்து உங்களோட மிச்ச கொஸ்டின்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் செஷன். ஸோ நெக்ஸ்ட் வீக் நாங்கள் வந்து வேற ஒரு கெஸ்டோட வில் மீட் யூ. பாய் பாய் எவ்ரி ஒன்.